இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 26 அதிகாரம் 47 முதல் 56 வரை. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொல்லுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயோ? அப்படி செய்வதனாலே இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இன்றைய நற்செய்தி. ஓடுங்கள். ஜப்பானின் பாரம்பரிய தற்காப்பு கலையான அகிட்டோவின் முதல் படி நமக்கு வியப்பூட்டும். நம்மை யாராவது தாக்க வந்தால் முதலாவது நாம் ஓட வேண்டும் என்று அதன் ஆசிரியர் சென்சாய் எங்களுக்கு சொன்னார். உங்களால் ஓட முடியவில்லை என்றால் மட்டும் சண்டை போடுங்கள் என்று கண்டிப்பாய் சொன்னார். ஓட வேண்டுமா? நான் சற்று தடுமாறினேன். இந்த அளவிற்கு திறமையான தற்காப்பு பயிற்சியாளர் நம்மை ஏன் ஓட சொல்கிறார்? இது சற்று முரணாக தென்பட்டது. ஆனால் சண்டையை தவிர்ப்பதே நம்மை தற்காக்கும் முதற்படி என்று அவர் விளக்கமளித்தார். ஆம், அது உண்மைதான். இயேசுவை கைது செய்ய பலர் வந்த பொழுது பேதுரு நம்மை போலவே தன் பட்டயத்தை உருவி அதில் ஒருவனை தாக்குகிறான். அதை கீழே போட சொன்ன இயேசு, அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்று கேட்கிறார். நியாயம் என்பது முக்கியம் என்றாலும் அதே போல தேவனுடைய ராஜ்யத்தையும் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கும்படியாகவும் தீமைக்கு நன்மை செய்யும்படியாகவும் நம்மை அழைக்கும் தலைகீழான ராஜ்யம். இது உலகத்தின் சுபாவத்திற்கு நேர்மறையானது. ஆனால் அதைத்தான் தேவன் நமக்குள் உருவாக்க விரும்புகிறார். பேதுரு காயப்படுத்திய மனிதனின் காதை இயேசு மீண்டும் குணமாக்கினார் என்று லூக்கா 22:51 கூறுகிறது. இது போன்ற கடினமான தருணங்களை இயேசு கையாண்டதை போல நாமும் எப்பொழுதும் சமாதானத்தையும் புதிதாக்குதலையும் நாடுகையில் நமக்கு தேவையானதை தேவன் அருளுவார்.